அப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனது வந்து தம் புள்ளைய காப்பாத்த போயிருக்காரு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா 1 மணி நேரம் ரகசிய டைம் பிரதமர் கூட தனிப்பட்ட முறையில் பேசணும்னு எனக்கு கேட்டிருக்கேன். அந்த 1 மணி நேரம் இவங்க 2 பேரும் ஐயா ஹிந்தியில பேச, அதுக்கு நம்ம ஐயா அதை புரிஞ்சுட்டு தமிழ்ல பதில் சொல்ல, அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? இவர்கள் வந்து நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்தாருன்னா அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்வாங்க. அறிக்கை கொடுக்கலன்னா அவர் அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ட்வீட் கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. தலைவர் பேசினார்னா ஏன் தலைவரை தவிர்த்து முகம் தெரிந்த தலைவர்கள் வேற யாருமே இல்லையே கட்சியில? 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லையே, 3ஆம் கட்ட தலைவர்கள் இல்லையேன்னு கேட்பாங்க. இன்னைக்கு தாகிரா அக்கா அறிக்கை கொடுத்தாங்கன்னா ஏன் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, தலைவர் பேச மாட்டாரா அப்படின்னு. இன்றைக்கு உங்களுடைய பேர குழந்தைகள் நீட்ல படித்து அவர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆகணும். ஆனா எங்களுடைய ஒரு கிராமத்துல ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க நீட்டை ரத்து பண்ணுவீங்கன்னு நம்பி, உங்க ரகசியத்தினுடைய வாக்குறுதியை நம்பி அவர்கள் தற்கொலை பண்ணி செத்து 1 கோடி கையெழுத்தை வாங்கி ஏதோ ஒரு திருச்சி நினைக்கிறேன் மாநாட்டில் குப்பையில வச்சுட்டு போயிட்டாங்க. இது எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்குமா? அந்த கையெழுத்து போட்டவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு எரியும்? எந்த வகையில கனிமொழி அவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க? உதயநிதி ஸ்டாலினை விட துணை முதல்வர் ஆவதற்கு கனிமொழி அவர்களுக்கு அருகதை இல்லையா, உரிமை இல்லையா? ஆல் ரூட்ஸ்ல நீங்க யோசிங்க. படிப்பு, கல்வி, அரசியல், முதிர்ச்சி எல்லாம் இருக்கு. கலைஞரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவிதை குணம். செங்கலை தூக்குனா அவரு உங்க சேஃப்டிக்காகவாது நீங்க பேசிருக்கணுமா இல்லையா? இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, தவறாக என் மேல சித்தரிக்கிறாங்க, மக்கள் இதை நம்ப வேண்டாம்னாது நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? குற்றம் சாட்டுவது, குற்றம் நிரூபிக்கப்படுவது, கேஸ் ஆகிறது, அது கோர்ட்டுக்கு போறது, வழக்காடுவது, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். தார்மீக கடமைன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? நம்முடைய கட்சிக்காக பிசினஸ்ல இன்ஃப்ளூயன்சர் ஒரு 6 மாசமா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே நாள்ல வெளியில வரும்போது அவங்களும் திமுக தேவைப்படுது. அப்போ இந்த திமுக எந்த அளவுக்கு களத்துல வீக்கா இருக்கு, மக்கள் மத்தியில வந்து செல்வாக்கு இழந்துகிட்டு இருக்கு, மற்ற கட்சிகளை பார்த்து பயப்படுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அடிப்படை உறுப்பினருக்கு இருக்க பவர் கூட திமுக கட்சியில இருக்க ஆட்களுக்கு கிடையாது. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், நட்சத்திர பேச்சாளர், இவர் பேச்சை கேட்டு தளபதி அப்படி நெஞ்ச பிடிச்சு அப்படி பார்த்தாரு. அந்த மொமெண்ட்டை யாராலும் மறக்க முடியாது. அன்பு தம்பி திரு ரமேஷ் நம்மோட இருக்கிறார். வணக்கம் ரமேஷ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?